everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am making Sri Lankan style fried eggplant salad, spicy and tangy brinjal dish by Smart Chef. Let's start it. Cooking of the day, I am going to make eggplant salad. It is Sri Lankan style. This is it's like a moju, but it's going to be a salad. First I am frying the eggplant, deep fry. Okay, now I deep fried the eggplant. இந்த eggplant நான் இப்படி cubes மாதிரி வெட்டி இதை ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ பேப்பர் டவலில் போட்டு இந்த ஆயில் எல்லாம் அப்படியே ட்ரைன் பண்ணுற மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். ரெட் ஆனியன் நீங்கள் ஷாலோட்ஸ் பாவிக்கலாம், ஆனால் நான் ரெட் ஆனியனை பிக் பீசஸாக வெட்டி இருக்கிறேன். க்ரீன் சில்லி அப் டு யுவர் சாய்ஸ், நீங்கள் வேணுமெண்டா கூடவும் போடலாம். எங்களோட வீட்டில் எல்லோரும் கணக்கு சாப்பிடாயினும் ஆனபடியே நான் கொஞ்சம் ஒரு 6-7 க்ரீன் சில்லி தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது ரெட் பெப்பரை நான் ஷங்க்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். நான் இதில் மஸ்டர்ட் சீட்ஸை எடுத்து போடுறேன். இதை இப்போ இடிச்செடுக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா கிரைண்டரும் யூஸ் பண்ணலாம். டோன்ட் புட் டூ மச் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு கசக்கும் பிறகு இட் வில் பிட்டர் டேஸ்ட் வரும். தென் டோன்ட் புட் டூ மச் மஸ்டர்ட் சீட்ஸ். இப்போ நான் இதில் சினமன் ஒரு half a stick ஒரு சினமன் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் few cardamoms, not too much, few cardamoms and few cloves, ஒரு 3-4 clovesம் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். திஸ் இஸ் சினமன், கார்டமம், க்ளோவ்ஸ் இதில் போட்டுட்டு இதை நான் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை நீங்கள் விரும்பினா கிரைண்டரும் பாவிக்கலாம். நான் இப்போ கிரைண்ட் பண்ணுறேன். நான் இதை பவுடராக இருந்தால் இப்படியாக பவுடர் ரெண்டு இல்லை, ஒரு கிரம்ஸ் மாதிரி நறுவல் புருவல்னு சொல்கிறது, அப்படி நான் இதை இந்த கல்லுரலில் போட்டு தேய்ச்சி அடிச்செடுக்கிறேன். இப்போ நான் இதில் ஆயில் விட்டுருக்கிறேன், ஆனால் நான் க்ளே பாட்டில் தான் இது செய்ய போகிறேன். க்ளே பாட்டில் ஆயில் விட்டு இதை ஒருக்கா சுட வச்சுட்டு எண்ணெய் கொதிச்சிட்டுது. இந்த ஹாட் ஆயிலில் நான் இப்போ இந்த ஆனியனை ஆட் பண்ணுறேன். ஒரு half a minute போட்டால் காணும். பட் ஐ ஆம் ஆடிங் ஆல் டுகெதர், ஆனியன், சில்லி, ரெட் பெப்பர் எல்லாத்தையும் போடுறேன். ஆனால் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் they used to use capsicum chili, but I don't have the capsicum chili. If you have capsicum chili, you can use the capsicum chili. இந்த இங்கே சில வேளை கேப்சிகம் சில்லி என்று நாங்கள் கனடாவில் வேண்டிக்க அது ஹங்கேரியன் ஹாட் பேப்பர் மாதிரி வந்துடும். அது வெரி ஸ்பைசி ஆனபடியாக சம்டைம்ஸ் எனக்கு அதை பார்த்து வேண்டியக்கில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. ஆனபடியாக நான் கேப்சிகம் சில்லியை வேண்டியதில்லை. நான் இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்றது ரெட் பெப்பர்ஸ் போட்டிருக்கேன். அது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நைஸாகவும் இருக்குமெண்டு. இதை ஜஸ்ட் ஒரு 30-35 செகண்ட்ஸ் ஜஸ்ட் இதை சொட்டே பண்ணுறேன். இதை இப்போ அப்படியே மேலே சாதுவாக பொரித்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த எக்லாண்டில் மேலே போட்டு அப்படியே கீழே பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே ட்ரெயின் பண்ணுறேன். சாரி, இந்த ஃபேன் சத்தம், நான் ஃபேனை ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். அது உங்களுக்கு ஃபேன் சத்தம் சிலதில் பதறிங்காக இருந்திருக்கும். இதை இப்படியே எடுத்து நான் இதில் அப்படியே பேப்பர் டவல்லையே போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் த மோஜுவிൻ്റെ அடுத்த இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்யணும். இந்த காப்பி கேட் எனக்கு பிடிக்காத ஆனபடியாக நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். இதில் கார்லிக் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். கார்லிக்கும் கறி லீவ்ஸும், இதில் பேண்டன் லீவ்ஸ் ரம்பையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதையும் சாதுவாக ஃப்ரை பண்ணி போட்டு இதையும் எடுத்து இதுக்கு மேலே போடுறேன். இந்த இடித்த இந்த பவுடரை நான் இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த ஆயிலில் போட போகிறேன். போட்டுட்டு சாதுவாக சொட்டே பண்ணி போட்டு
1/2 teaspoon turmeric powder, மஞ்சள் பவுடர் பொடி இதில் போடுறேன். 1 teaspoon crushed chili இதில் ஆட் பண்ணுறேன். நார்மலாக ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கூட உரைப்பு சாப்பிட்றது, உங்களுக்கு உரைப்பு பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஹீட்டை வந்து நல்ல லோவிலான்னு வச்சுருக்கிறேன். 1 teaspoon சால்ட், சுகர், நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ப்ரௌன் சுகரே போடுறேன். இதில் ஒரு ஃபியூ பீசஸ் கருவாவை இப்படி உடைச்சி போடுறேன். ஃபியூ பீசஸ் சின்னமனை இப்படி ஒரு பீசஸாக உடைச்சி இப்படி போட்டு விடுறேன். ஐ லைக் த ஃப்ளேவர், மோஸ்ட் சின்னமன் ஃப்ளேவர் விருப்பம் தான் போட்டுருக்கேன். இதில் யூஸ் பண்ணாத ஒரு சாமான் இது ஹிங், அதாவது எங்கள்ட பெருங்காயத்தூள் என்று சொல்லுவோம், அசவரேடோ. அதை நான் ஒரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக எங்களோட ஸ்ரீலங்கன் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை, பட் திஸ் இஸ் உண்மையாக ஹெல்த்தி, டைஜஸ்டிங்குக்கெல்லாம் நல்லா இருக்கும், ஜீரணம் ஆகிறதுக்கு. ஆனபடியாக நான் எண்ணெயெல்லாம் பாவிச்சபடியாக நான் இதில் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். நவ் ஐ ஆம் ஆடிங் த வினிகரை போட்டுட்டு ஒரு பபிள் ஒருக்கா கொதித்து ஒரு பபிள் வர மாதிரி விட்டால் காணும். லெட்டிட்டு ஒரு சின்னதாக கொதித்து வர்ற மாதிரி லைட்டாக கொதிச்சு கொண்டு வருது. இப்போ கொதிச்சுட்டு வருது. இப்போ கொதிச்சுட்டு வரைக்க எல்லாத்தையும் அப்படியே இதுக்குள்ளே டம்ப் பண்ணுறது. அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் கொட்ட வேணும். கொட்டிட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணி போட்டு இதையெல்லாம் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறது. இதுக்கு உண்மையாக இதுக்கு ஷாலட் எங்கள்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா வடிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் நான் சின்ன வெங்காயம் கணக்கை இல்லை, அதனுடைய சிவப்பொனியனை போட்டு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை 2-3 days வச்சுருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு இது ஒரு சாலட் மாதிரி என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனபடியாக இதுக்கு வந்து நான் டொமேட்டோஸை ஸ்மாலாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஏண்டா எனக்கு இது இன்றைக்கு வீட்டு டின்னரில் ஆக்கள் எல்லாம் வரையினு செய்கிறேன். ஆனபடியாக இது இன்றைக்கே முடிஞ்சிடும், கணக்கை மிச்சம் வராதுன்றபடியாக நான் இதுக்கு டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்னால் வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க இந்த டொமேட்டோஸை. இதை உடையாமல் அப்படியே ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கத்தரிக்காய் எல்லாம் மசிஞ்சு போகாத மாதிரி இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கு மேலே சாப் பண்ண ஒயிட் ஆனியனை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் சாப்பிடைக்கையும் நல்லா இருக்கும். ஓகே, இட்ஸ் ரெடி நவ். இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு, பிரியாணிக்கு, ரைஸுக்கு தான் கூடுதலாக நல்லா இருக்கும். இதை நீங்கள் பாட்டிலில் போட்டும் வைக்கலாம். என்னென்னா வினிகர் யூஸ் பண்ணபடியாக கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜில். இட்ஸ் ரெடி டு சர்வ் நவ். இதை நாங்கள் வெஜிடேரியனாக இப்போ செய்திருக்கிறோம். விரும்பினா நாங்கள் இதுக்கு மேலே ஃப்ரைட் அஞ்சோவிஸ் நெத்தலி போடலாம், இல்லாட்டி மால்டி ஃபிஷ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் விடலாம். அது மாசி கருவாடை அதுவும் மேலே போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு இது வெஜிடேரியனாக செய்கிறேன். இந்த 2-3 people இன்றைக்கு வர்றாக்கல்ல வெஜிடேரியன் இருக்கிறபடியாக நான் இது ஃபுல் வெஜிடேரியனாக செய்கிறேன்.